கிரேட்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் உடைய ஆக்ஷன் பிளேயர்ஸோட லிஸ்ட் 2 crore பிளேயர்ஸ்க்கான லிஸ்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். இதுல குறிப்பா வெங்கடேஷ் ஐயருக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியும். சிஎஸ்கே கண்டிப்பா போக மாட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்கும்போது, சிஎஸ்கே தான்டா போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு ஆர்ஸ்னா. இதை பத்தி என்ன சொல்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வெங்கடேஷ் ஐயருடைய நீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீடைன் பண்ணல அப்படின்னா கூட ஆக்ஷன்ல விட்டு ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு 23 கோடிங்கிறது ரொம்ப ஓவர் தான். ஸோ அதனால கம்மியா ஒரு 6 ஒரு 8 கோடிக்குள்ள கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. ஸோ கேகேஆர் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற டீம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான சதவீதம் ஒரு 20%, ஒரு 30% அவ்வளவுதான். ஸோ வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஏதாவது ஒரு டீமுக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சிஎஸ்கேக்கு ஏன் நீட் இல்லை அப்படின்னா அவர் மாதிரியான பிளேயரை எடுத்தா பிக்ஸ் பண்றதுக்கான பிளேயர்ஸ் இல்லை. அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். மேல ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல், சிவம் தூபே அண்ட் எம்எஸ் தோனி அப்படின்னு இருக்கும்போது அவர் நம்பர் 7 ஆட வைக்க முடியாது. ஸோ அதனால் வெங்கடேஷ் ஐயர் வந்தாலுமே பிளேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் ட்விஸ்ட். சிஎஸ்கே கண்டிப்பா டார்கெட் பண்ண போற லிஸ்ட்ல நிறைய பேரை சொல்லியிருந்தாங்க. ஆன்ஸ்னா லைட்டா ஒரு பிளேயருடைய நேம் அப்படிங்கறத வந்துட்டு டச் பண்ணியிருந்தாரு. ஸோ பீடாக் முதல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் சிஎஸ்கேக்கு வரக்கான சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே டார்கெட் அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட்ல மேக்ஸிமம் அதுல பாதி அமௌண்டாவது அவருக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அவ்வளோ நீட் என்ன சிஎஸ்கேக்கு இவர் தேவையான்னு கேட்டா பேக்கப்பா ட்ரை பண்றாங்களா இல்ல ஒன் டவுன் பொசிஷன்ல ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். வெங்கடேஷ் ஐயருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு கைஸ், இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல பயங்கரமா ஆடக்கூடிய ஆட்டக்காரர் தான் நம்ம பார்த்திருக்கோம். 2 இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போன வருஷம் பிரைஸ் டாக் ப்ரெஷர் இருந்தாலுமே பிரைஸ் டாக் அதிகமா இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தது. 250, 300 எவ்வளவு ரன் அடிச்சார் அப்படின்னு மறந்துட்டு. பட் கேகேஆர் பொறுத்தவரையே டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் 23 கோடிக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருடைய ஃபேவரட் பொசிஷனான அந்த ஒன் டவுன்லேயோ இல்லை ஓப்பனிங் ஸ்லாட்லேயோ இடம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா இன்னும் பெட்டராக ஆடி இருப்பாரு அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அப்படி கிடைக்காதனால தான் பெட்டராக பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஎஸ்கே இவரை எடுத்து ப்ரொமோட் பண்ண போறாங்கிற தகவல் வந்திருக்கு. உர்வில் பட்டேலை வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ போன தடவை சிவம் தூபே நிறைய இம்பாக்ட் பிளேயராக பார்த்துருந்தோம். இந்த தடவை உர்வில் பட்டேலை தான் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போறாங்க. டாப் 4க்குள்ள வெங்கியை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற தகவல். ஸோ இது வந்துட்டு ஆர்சனல் சொன்னது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலும் போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே உடைய டார்கெட் லிஸ்ட்ல யார் எல்லாம் இருக்காங்கன்னா சர்ப்ரைசிங்லி நீங்க பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தான் கொஞ்சம் சர்ப்ரைஸ். இன்னொன்று ஜேக்கப் டஃபி எல்லாருக்குமே தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நியூசிலாந்துடைய அடுத்த சூப்பர் ஃபியூச்சர் ஸ்டாரா உருவாயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக்கணும். ட்ரெண்ட் போல்டு, டிம் சவுதி அந்த ஒரு வரிசையில் பார்க்கும்போது ஜேக்கப் டஃபி அவருடைய ஸ்விங் நல்லா இருக்கு, பயங்கரமா போடுறாரு, லைன் அண்ட் லென்த் நல்லா இருக்கு. பத்திரானா அண்ட் ஜேக்கப் டஃபி இவங்க 2 பேர் தான் அவங்களுடைய டார்கெட். பத்திரானா மறுபடியும் ஒரு 8-10 கோடிக்குள்ள கொடுத்தா எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக்கப் டஃபியும் வந்துட்டு அப்படியே எடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது போக ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர், அக்கீல் ஹுசைன் இந்த 4 பேர் தான் அவங்களுடைய ஜோனு. மற்றது எல்லாமே ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்காகவும் பேக்கப்புக்காகவும் தான். இப்போ ஆயுஷ் மாத்ராக்கு அடியே பட்டாலுமே வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு மேலே ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணலாம். ருத்ராஜுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஓப்பனராக ப்ரொமோட் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் இவ்வளோ கோடி கொடுத்து நம்ம எடுத்துட்டோம், ட்ரேட் வேற பண்ணியிருக்கோம், ஜட்டு வேற கொடுத்துருக்கோம். அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அவருடைய பொசிஷன்லேயே வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் ஆடுவார். ஸோ வெங்கடேஷ் ஐயரை பேக்கப்புக்காவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதான் சிஎஸ்கே உடைய பிளான்ல ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஆண்ட்ரே ரசல், மேக்ஸ்வெல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே வெளியில போனதுக்கப்புறம் சிஎஸ்கே வெங்கிக்கு போகிறது ஓரளவுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் பிளேயிங் 11 எப்படி மேக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. உர்வில் பட்டேல் வேற செம்ம ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. அவர் தான் பிளேயிங் 11 ஆடணும், நீங்க சிவம் தூபேவையே இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் வெங்கி வேற வந்தாரு அப்படின்னா டெவால் பிரேவிஸுக்கு மேலே வருவாரா கீழே வருவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.